அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக இவங்க எல்லாரும் சந்திப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி அடையினா மைவி3 ஆட் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம்னா மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஆடை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் அடிப்படையில வந்து அதோட மெயின் எம்பி சக்தி ஆனந்தரை வந்து கைது பண்ணி இப்போ வந்து புயல் சிறையில வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் தேதி எதிர்பார்த்தாங்க. 19/7/2024 இப்போ அவர் பெயில் கிடைக்காத சூழ்நிலையில இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பெயில் எப்ப எவ்வளவு மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், இப்ப எவ்வளவு பணத்தை வந்து அவங்க அந்த மைவி3யோட ஓனர் அதான் சக்தி ஆனந்த பதுக்கி வச்சிருக்காரு, என்ன காரணத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போனாரு, அவரு சரியானவரா தவறானவரா ஒரே மூச்சில சொல்லி முடிச்சிருந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ இது டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கணும் சொன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 ஆடு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆன இந்த நிறுவனம் கிணத்து கடவுக்கூடிய இடத்துல மையப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க கிளை அதோட பிரான்சஸ் நபர்களால சில இடங்கள்ல வந்து தனிப்பட்ட நபர்களால வீடுலயே வந்து இருந்துகிட்டு அந்த விளம்பரத்தை பார்க்க வச்சு நிறைய காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. மக்களுக்கும் அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கக்கூடிய நல்ல செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருக்குது. புதிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புழல் சிறையில அவர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு வருத்தமான ஒரு செய்தியை தான் அதனுடைய வியூவர்ஸ் அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, அது வந்து நாங்க வந்து முதலீடு பண்ணல, அவங்க கொடுத்த ப்ராடக்டை நாங்க வாங்கி விற்கிறதுனால நாங்க ஆதாயம் அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க அந்த பிளான் கொடுத்தாங்கல்ல, பேசிக் பிளான், கோல்டன் பிளான், பிளாட்டினம் பிளான், டைமண்ட் பிளான், அந்த பிளானுக்கு வந்து நீங்க ஓபன் பண்ணி ஆட் பண்ணணும்னா உங்களுடைய பணம் நீங்க கட்டணும் இல்லையா? அதை வந்து நீங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னோட வருத்தம். சோ மக்கள் வந்து நம்ம என்னைக்கு விழிப்புணர்வு இல்லையோ எப்பவுமே நம்ம தலையில மொளம் அரைச்சிட்டு போயிடுவாங்க. எந்த நிறுவனமா இருந்தாலும் நிறைய வீடியோ வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, இது மாதிரி முதலீட்டு ஃப்ராடு இந்த ஸ்கேம் வீடியோ எல்லாம் வந்து நான் எந்த அளவுக்கு நான் போறேனோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வருமா மக்களுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலை. தமிழ்நாடு அரசும் அதுதான் சொல்றாங்க, குற்றப்பிரிவு போலீசார் அதான் சொல்றாங்க, நம்ம எல்லாம் அந்த டீம்ல தான் இருக்கோம். சரி, எப்படியா இருந்தாலும் சரி எந்த தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பயத்தையும் நான் அந்த மூலமா தெரிஞ்சுக்கிறேன். அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கியமான ஒரு பிரதிநிதி வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அதாவது ஃப்ராடு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு வந்து யூஓடபிள்யூ போலீசார் வந்து கைது வாரண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் தப்பு பண்ணா நிரபராதி, எப்படிங்க நீங்க கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதை ஆண்டுகிட்டு இருந்த அதிமுக அரசே இதுக்கு துணை போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து திமுக அரசு வந்து மேல குறை சொல்ல முடியாது. ஏன்னா அப்பவே வந்து சரியான பதிவு பண்ணியிருக்கிறாங்களா, சரியான முறையில இவங்க வந்து மக்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்களா, அதாவது காவல்துறையில அனுமதி வாங்கியிருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியுது. அதனால வந்து 14/7/2022 வந்து இவர் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, எப்படி ஆகணும் வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல மக்கள் வந்து எதிர்பார்த்து அவருக்காக நோட்டீஸ் அடிச்சு கொண்டாடி இருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரையில எல்லாம் வந்து 19ஆம் தேதி அவர் பெயில் கிடைச்சிடும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, அவர் வந்தாலும் அந்த பணம் கிடைக்கும் மக்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான துள்ளல்ல இருக்கும்போதுதான் அவருக்கு பெயில் நிராகரிக்கப்பட்டது, அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்ச அடிப்படையில புழல் சிறையில A+ அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில உள்ள லெவல்ல ஒரு நல்ல ஒரு விஐபிக்கு தங்க இடத்தை கொடுக்குற மாதிரி சக்தி ஆனந்தனை இப்போ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்களுக்கும் மைவி3 ஆடு பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஹியரிங் நான் தலைப்பிலே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பகம் தகுந்த மாதிரி யூடியூப் வரலாற்றுல யாருமே சொல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் செப்டம்பர் 2024 3ஆம் தேதி தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து 12,400 கோடிக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவிப்பேன். அது மட்டும் இல்லாம 20 கோடியில இருந்து 20 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் மாசம் இன்கம் வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த எம்பி சக்தி ஆனந்தன் அப்படிங்கக்கூடிய தகவலும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 20/7/2024 நம்ம வந்து செய்தியை வந்து உள்வாங்கி உங்கள்கிட்ட நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்துட்டு நோ கேரண்டி. இப்போ வந்து பணம் கொடுக்கறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. நிறைய பேர் வந்து அதாவது என்னுடைய கமெண்ட்ல வந்து தெரிவிக்கல, அதாவது ஆப்போசிட்டா, அதாவது நெகட்டிவா தெரிவிக்கிறீங்க. அதாவது கம்பெனி நல்ல கம்பெனி, உண்மைதான் கம்பெனி நல்ல கம்பெனி, உங்களுக்கு பணம் வந்துச்சா, பணம் வந்தவங்க தான் நீங்க போட்டுக்கிட்டீங்க, பணம் வராதவங்க யாருமே வந்து என்னுடைய இதில் ஆட் பண்ணல,
நிறைய பேருக்கு பணம் வரல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இஓடபிள்யூ போலீசார் வந்து இந்த குற்றப்பிரிவுல வந்து 4 வழக்கு பதிவு பண்ணி அவங்கள வந்து ஜெயில வச்சிருக்காங்க. நிரபராதியை யாருமே ஜெயில வைக்க முடியுமா? முடியாது. தப்பு பண்ணவங்களை மட்டும்தான் ஜெயில வைக்க முடியும். ஒரு தொழில இவர் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறாங்க செய்தி வெளியே வந்துகிட்டே இருக்கு, தோண்ட தோண்ட வெளியே வந்துகிட்டே இருக்குது. கம்பெனி வேணா நல்ல கம்பெனியா இருக்கும், ஆனா முறையான அங்கீகாரம் விளம்பரம் பார்க்கறதுக்கு பணம் கொடுக்கிற விஷயத்துல வந்து இவர் வந்து சரியான முறையில அரசு அணுகல, சரியான முறையில வந்து இத வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி முறையான வந்து இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இந்த விளம்பரங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணாம இவரா ஏற்படுத்திக்கிட்ட ஒண்ணு. இதே மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் இந்தியா அளவுல விளம்பரம் பார்த்தாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஓடபிள்யூ போலீசார் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில அன்பு தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, என் மைவி3 ஆடு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் செப்டம்பர் 3ங்கிற விஷயத்துல பொறுமையா இருக்கும். கண்டிப்பா அவர் வெளியே வந்தாருன்னா நிச்சயமா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா நம்ம யாருக்கும் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிவிக்கிற அடிப்படையில வரக்கூடிய செப்டம்பர் மாசம் ஹியரிங் வந்து அவருக்கு வந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வச்சு நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க அதனுடைய எம்டி அமைப்புல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம். சோ எப்படியா இருந்தாலும் சரி, தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த எபிசோட்ல புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கிற அடிப்படையில புதிய செய்திகளை, உண்மையான செய்திகளை உள்வாங்கி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடோட இருப்பீங்கிற நம்பிக்கையில நான் இந்த வீடியோட இப்படி பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நோட்டிபிகேஷன் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.